வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி மற்றும் திருமண தகவல் மையம் அதன் சார்பிலே நடத்தக்கூடிய இரண்டாவது கருத்தரங்கம். ஜோதிட கருத்தரங்கம். ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் முதலில் வணங்கி இந்த கருத்தரங்கை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் என்பது பயணிக்கக்கூடிய ஒரு காலம். எல்லாத்துலேயுமே ஒரு வேகம். அந்த வேகம் நிற்கிது. இப்ப ஏஐ வரைக்கும் போய் நிற்கிது கூடிய ஒரு காலம். ஒரு காலத்துல ஜோதிடம் என்பதை எப்படி பார்த்து கொண்டிருந்தார், நமது முன்னோர்கள் எல்லாம் எப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு ஜாதகத்தை கணித்து அந்த நோட்டில் எழுதி கொடுக்கறதுக்கு 6 மாதம் ஆகும். 6 மாதம் கழிச்சு அந்த நோட்டையை நமக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த வேகமான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த ஜாதகத்தை கணிக்கக்கூடிய கணிதம் என்பது எளிமையாக மாறிவிட்டது. அப்ப அந்த கணித வேலைகளை எல்லாம் என்ன பண்ணுறோ, நம்ம சாதாரண அதை செஞ்சு கொடுத்து இப்போ ஜோதிடர்களுடைய வேலை சற்று குறைந்து விட்டது. இந்த கணிதம் போட்டு அதை அந்த திசாபுத்தி கணக்குகளை எல்லாம் எடுத்து அதெல்லாம் செய்யறதுனா ஒரு செகண்ட்ல அதை செய்து கொடுக்கறதுனால இப்ப நமக்கு நாம நினைச்சு பார்த்தாலும் இப்பதான் நமக்கு என்ன ஆகுது, வேலை நமக்கு அதிகமாகிறது. எப்படி என்று கேட்டால், முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக இப்போ ஒரு கிரகங்களினுடைய நிலையை நாம் ஆய்வு செய்வோம். அதை இன்னும் ஆழமாக நுணுக்கமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கு அதற்கு ஒரு கணிதம் போட வேண்டும். அப்படி உள்ளாக போய் போய் அதனுடைய நுணுக்கத்தை பார்ப்பது என்பது மிகவும் கஷ்டமா இருந்தது. இப்ப எல்லாம் என்ன பண்ணிடலாம், இப்ப சாப்ட்வேர்ல போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல, அது எந்த டிகிரியில் இருக்கு, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அது மட்டுமல்ல அது எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கிறது, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கிறது. இன்னும் சாப்ட்வேர் இப்போ எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா உப நட்சத்திரம் வரை அதை நுணுகி அதை கணக்கிட்டு நமக்கு அதை காட்டக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ இவ்வளவு நுணுகி போகணுமா, இந்த அளவுக்கு போய் பார்க்கணுமா? சாதாரணமாக அந்த கிரகங்கள் நின்ற இடம் அந்த அடிப்படையில் பார்த்தால் பத்தாதா என்று கேட்டால் பத்தாது. நுணுகி போக 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 போகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஜோதிட பலன்கள் என்பது புறம் சார்ந்தது, அகம் சார்ந்தது. இப்ப ஜோதிட கணக்குகள் என்பது புறம் சார்ந்தது. அங்க அந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது.
ஒவ்வொரு மனிதனுடைய அகம் என்பதை பார்க்கும்போது அதை சாதாரணமாக நம்ம கணித்து விட முடியாது. அது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் நிச்சயமாக வேறுபடும். இப்போ ஒரே மாதிரியாக இரண்டு மனிதர்கள் என்பவர்கள் இருப்பது இல்லை. ஆனால் சாதாரணமாக சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் சரியான உருவத்தில் 7 பேர் இருக்கிறாங்கன்னு பொது எதில் 850 கோடி மக்களும் 850 விதமாகத்தான் இருப்பார்களே தவிர இதில் எந்த இரண்டு மனிதனும் குணத்தால் இப்ப நாம ஒரு உதாரணம் வச்சுக்கோம். இப்போ இங்க 50 ஜோதிடர்கள் அமர்ந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு காபி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு காஃபி பிரேக் கொடுக்குறோம். 50 பேர் காஃபி சாப்பிட போறோம். இப்ப காஃபி எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்க போறோம். எப்படி? எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், ஒரு கப்பு பால் கொடுத்துருவோம், இன்னொரு கப்பில் டிகாஷன் கொடுத்துருவோம், இன்னொரு கப்பில் ஜீனி கொடுத்துருவோம். காப்பியை கலக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கப்பு தனியாக கொடுத்துருவோம். எல்லா பேருக்கும் 4 கப்பு கொடுப்போம். இப்போ என்ன பண்ணணும், நீங்களே என்ன பண்ணிக்கணும், அந்த பால் டிகாஷன் ஜீனி எல்லாம் போட்டு நீங்களே காப்பி கலந்துக்கணும். சரி, கலந்துட்டீங்களா? எல்லாரும் கலக்குங்க. 50 பேர் என்ன பண்ணிட்டோம், காப்பி கலந்துட்டோம், கலந்தாச்சு. இப்ப காப்பியை குடிக்க போறோம். யாரும் குடிக்காதீங்க. காப்பி குடிக்கிறதுக்கு தானே, ஆய்வுக்காக, இது ஒரு ஜோதிட ஆய்வுக்காக நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம். காப்பி குடிக்கிறோம். காப்பி குடிக்கிறதுல ஜோதிட ஆய்வா? ஆமா, காப்பி குடிக்கிறதுல ஜோதிட ஆய்வு. இப்ப என்ன பண்ண போறோம், ஒரு கெமிஸ்ட கூப்பிட்டு வந்து இந்த 50 காப்பியில என்ன பண்ணுங்க, உள்ள இதுல எத்தனை % பால் இருக்கு, எத்தனை % டிகாஷன் இருக்கு, எத்தனை % சுகர் இருக்கு, இதை வந்து அதை அளவீடை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் எழுத சொல்றோம். இப்ப 50 பேருடைய அந்த காப்பியினுடைய காம்பினேஷனை அவர் எழுதுவார். இதுல 2 காப்பி ஒரே மாதிரி காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. 50 விதமான காப்பியாக தான் இருக்கும். ஒன்று இதில் கூட அதில் குறையும், அதில் கூட இதில் குறையும், இதில் கூட அதில் குறையும். 50 விதமான காப்பியாகத்தான் இருக்கும். சரி, அப்ப இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம். இதே போலத்தான் நாம ஒவ்வொரு மனிதனும் இங்கு பிறந்திருக்கிறான். அந்த பிறந்தது எதன் அடிப்படையில் பிறந்திருக்கிறான் இந்த மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனித பிறப்பை ஏன் பிறக்கிறது என்று பார்த்தால் அவனுடைய முன்னோர்களுடைய கர்ம வினைதான் இங்கு உடலாக பிறக்கிறது. மனித உடலாக வருகிறோமே, இது உருவம் தான் தெரியுது, ஆனால் அந்த கர்ம வினைதான் அப்படி வருகிறது. ஒரு சித்தர் சொல்வார், வினைப்பயனே தேகம் கண்டாய் அப்படிம்பார். தேகம்னா இந்த உடம்பு. இந்த உடம்பு எது இந்த உடம்பாக வந்திருக்கிறதுன்னு அந்த சித்தர் சொல்றாருன்னு கேட்டா, வினைப்பயனே தேகம் கண்டாய்ங்கிறார். இன்னொரு மகான் சொல்றாரு, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேங்கிறார். அப்ப ஒரு குழந்தை உருவாகி பிறக்குதுன்னு சொன்னா அது வினைப்பயனை அடிப்படையாக கொண்டுதான் பிறக்கிறது. இப்போ இந்த வினை பயன், அப்ப அந்த கர்ம வினை என்று சொல்கிறோமே, அது இன்னைக்கு 850 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க. 850 கோடி மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டால், இந்த காப்பியில கலந்தமே இந்த கதை மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வேறுபடும். இந்த வேறுபாடுங்கிறது எங்க அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரட்டை குழந்தை பிறக்குது இல்லையா,
அந்த இரட்டை குழந்தை பிறக்கும் போது கூட அந்த கர்ம எட்டில் வேறுபாடு இருக்கிறது. அது ஒரே தாய் தந்தைக்குத்தானே பிறந்தது. ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருந்தாலும் கூட அந்த கர்ம எட்டில் வேறுபாடு இருக்கிறது. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை 12 வயசுக்கு மேல இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள், அதற்கு வரக்கூடிய விளைவுகள், அவற்றிற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள், இவற்றில் வரக்கூடிய விளைவுகளின் வேறுபாட்டை வைத்து நாம் கணித்துக் கொள்ளலாம். அப்ப வேறுபாடு இருக்கிறது. அப்ப நாம இங்கதான் ஜோதிடர்கள் அந்த இடத்துல ஒரு திக்குமுக்காடி நிக்கிறோம். இரட்டை குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுது, 2 பொம்பளை பிள்ளை, இன்னொரு குழந்தைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இப்போ ரெண்டும் ஒரே நேரம் ஒரு 2 நிமிடம் 3 நிமிட வித்தியாசத்தில் தானே பிறந்திருக்கு. அப்போ ஒரு குழந்தைக்கு 7ஆம் பாவத்தில் கல்யாணம் நடந்திருக்கு, இன்னொரு குழந்தை கல்யாணம் ஆகலையே. எனக்கு ஒரு உதாரண ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தில் என்னன்னா, அந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த தங்கச்சிக்கும் கல்யாணம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நடக்கலை. அப்ப ஏன் இந்த வேறுபாடு? எப்படி இந்த வேறுபாடு? அந்த கர்ம எட்டில் வேறுபாடு இருக்கிறது. வேறுபாடு இருக்கிறது. கர்ம வினையில வேறுபாடு இருக்கிறது. இப்போ ஒரே தாய் தந்தை அப்படின்னாலுமே வேறுபாடு வருது. அது எப்படி வரும் என்று கேட்டால், இந்த கர்ம வினையினுடைய தொகுப்பு இருக்கிறது அல்லவா, அது இந்த பிறவியில எந்த மாதிரியான வினைகள் வெளிப்படுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதுல 2 குழந்தைக்கு வேறுபாடு வந்துடும். அந்த 2 நிமிஷத்துல வேறுபாடு வந்துடும். இதற்கு வெளிப்படக்கூடிய கர்மவினை வேறு விதமாக, அதற்கு வெளிப்படக்கூடிய கர்மவினை வேறு விதமாக இருக்கும். அப்ப அப்ப இங்க வெளிப்படாத கர்ம, அந்த முதல் குழந்தைக்கு வெளிப்படாமல் டார்மண்டா இருக்கக்கூடிய கர்மவினை இங்க வந்து வெளிப்படுது. இங்க டார்மண்டா இருக்கிறது அங்க வெளிப்படுது. காலங்கள் வித்தியாசப்படுது. வரும், எல்லாமே வரும். ஆனால் அது வெளிப்படக்கூடிய தன்மை வித்தியாசப்படுது. இப்ப நம்ம ஜாதகம் எழுதுறோமே, அது என்ன, எதை எழுதுகிறோம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் பிறந்தால் இந்த மாதிரியான கர்ம வினையினுடைய வெளிப்பாடு வெளிப்படும். எப்ப எந்த கர்ம வினை எந்த அளவில் வெளிப்படும், இதைத்தாங்க நம்ம என்ன பண்றோம், மொத்தமா ஜாதகத்தை கணிச்சிடறோம். இதுதான் இருப்பு. அவருடைய கொடுப்பினை என்று சொல்கிறோம். கொடுப்பினை என்று சொன்னால், இவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த கர்மவினை வெளிப்பட போகிறதுங்கிறத மொத்தமாக நம்ம பார்த்துறோம். அதில் எது எப்பொழுது வெளிப்படும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம், அதான் என்ன பண்ணுறோம், திசைன்னு சொல்கிறோம். இந்த திசையில் இப்படி பலன்கள், அந்த திசையில் அப்படி பலன்கள். ஆனால் அப்படி ஒரு திசை வந்தாலும் அந்த திசையில் புத்தியும் வரும், நடக்கும். இந்த புத்திகள் மாறும்போது என்ன ஆகுது, பலன்கள் மாறுகிறது. திசையையும் புத்தியையும் அடிப்படையாக வச்சு பலனை நம்ம சொல்றோம். இன்னமும் நம்ம ஜோதிடத்தில் இப்ப நம்ம ஆழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம் இல்லையா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், அந்தரம் சூட்சும முறைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நமக்கு சுலபமாக வந்து விட்டது. இப்ப அந்தரம் சூட்சுமத்தை எங்க பார்க்கணும், புத்தியை எங்க பார்க்கணும், திசையை எதுக்கு பார்க்கணும், இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு வித்தியாசம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில், அதாவது ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னு இருக்கு, அதே இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. அந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் நம்ம என்ன பண்ணணும், இதை எந்த இடத்துல இருந்து பலனை எடுக்கணும்னு பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா 10 மாதம் ஆகும் இல்லையா, 10 மாதம் ஆகும். இப்ப அதுக்கு நம்ம ஒரு சூட்சுமத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க முடியுமா, இல்லை அந்தரத்தை வச்சு பலன் எடுக்க முடியுமானா முடியாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு திசையில அந்தரம் பார்த்தீங்கன்னா, அந்தரம் என்ன ஆயிரும், 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசத்துல அந்தரம் மாறிடும். இல்லை மிச்சம் 3 மாசம் 4 மாசத்துல மாறிடும். ஒரு 10 மாதமாவது இருக்கணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், அந்த புத்திங்கிற அளவுக்கு போகணும். ஒரு புத்தி போனோம்னா சின்ன சாதாரணமா
இருக்கிறதுல கம்மியான திசை கொண்டது சூரிய திசை தானே. சூரிய திசையில் ஒரு புத்தி வரும்பொழுது அங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய லாங்கான அதிகமான காலம் கொண்ட ஒரு கிரகத்தின் புத்தி வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும், ஒரு அந்த 10 மாதமாவது வரும். அப்போ அங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, அங்கே புத்தியை எடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் சாதாரணமாக சின்ன அளவில் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னோம்னா அதை அந்தரத்திலே பார்த்துடலாம். அப்போ இவ்வாறு காலங்களை கணித்து நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த திசா புத்தி அந்தரம் சுட்சுமம் எல்லாத்துலேயும் நம்ம பலன் எடுத்து கொடுத்தாலும் அந்த கொடுப்பினை என்று சொல்கிறோமே, அந்த கொடுப்பினை என்பதை பார்ப்பதில்தான் இப்பொழுது நிறைய வித்தியாசமான ஜோதிட அனுபவங்கள், ஜோதிடர்களை நம்ம பார்க்க முடியுது. சிஸ்டமே வித்தியாசமான சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், அந்த நின்ற இடம் பார்வை எந்தெந்த கிரகம் எப்படி சேர்ந்து இருக்கிறது, எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது, எந்த ஆதிபத்தியம் பெற்றது, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதா, இப்போ இந்த மாதிரியான அந்த கிரகத்தின் இருப்பை வைத்தே பலனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையும் நாம் பார்க்கிறோம். இப்போ இன்னும் அடுத்த லெவலில் என்ன பண்ணுறாங்க, இந்த கிரகம் எங்கு இருந்தாலும் அது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, எதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, இதைத்தான் என்ன சொல்லுவோம், எந்த காலில் அமர்ந்திருக்கிறது என்று சொல்கிறோம். பாதம் சாரம் என்று சொல்லுவோம், பாதசாரம் என்று சொல்லுகிறோம். நிறைய பேர் இப்போ நீங்கள் பாதசாரம்ங்கிறதுக்கே போகிறது இல்லை, நின்ற நட்சத்திரம்ங்கிறதுக்கே போகிறதில்லை. இப்போ அந்த அளவுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நமக்கு அந்த பலனை எடுக்க முடிகிறது. ஒரு கிரகம் நின்றிருந்தாலும் அது எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறது, அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கிறது, அந்த அளவுக்கு போகும்போது அந்த சாரம் என்ற ஜோதிடமாக மாறுகிறது. அப்போ இன்னும் சற்று துல்லியம் அங்கே அதிகரிக்கிறது. அதே போல இன்னும் அந்த நட்சத்திரம் என்பதை எடுத்தாலும் அந்த நட்சத்திரத்தையும் 9ஆக பிரித்து உபநட்சத்திரம் என்று போகும்பொழுது துல்லியம் இன்னும் அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் இந்த துல்லியத்துக்கு செல்ல 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 ஜோதிடத்தில் என்ன நடக்கும், இப்போ உபநட்சத்திரம் என்று போயிடுறோம், உபநட்சத்திரத்துக்கு போன பிறகு உபநட்சத்திரமும் அதில் வந்துடுது. இப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கேபி சிஸ்டம் அப்படின்னு வந்துருச்சு, கேபி ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜின்னு வந்துருச்சு. இதில் பார்த்தோம்னா உபநட்சத்திரம் அளவுக்கு போயிடுறோம், உபநட்சத்திரத்தையும் தொடர்பின் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அதில் இந்த பிறந்த நேரம் 1 நிமிடம் அல்லது 30 செகண்ட் மாறினால் கூட இந்த உபநட்சத்திரம் மாறிவிடும். அப்போ எனக்கு தெரிஞ்சு 20 செகண்ட்லேயே என்ன ஆகிறது, உபநட்சத்திரத்தினுடைய தொடர்பு மாறிவிடுகிறது 20 செகண்டில். அப்போ ஒரு 20 செகண்டில் இந்த ஜாதகத்தினுடைய பலன் மாறுகிறது அப்படிங்கிறத நாம் இங்கே கணிக்க முடிகிறது. 20 செகண்டில் மாறுதுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் துல்லியமாக பலன்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்தை கணிக்கும் போது துல்லியமாக கணிக்க வேண்டும், இல்லாட்டி எல்லாம் தப்பாக போகும். அப்போ ஜாதகத்தை துல்லியமாக கணிக்கிறதுனா அது நம்ம சாஃப்ட்வேர் தானேங்க கணிக்குது, சாஃப்ட்வேர் தான் கணிக்குது, அது துல்லியமாக தானே கணிக்கும். ஆமாம், அது துல்லியமாக தான் கணிக்கும். ஆனால் இப்போ அந்த துல்லியமாக கணிப்பதற்கு நாம் துல்லியமாக நேரத்தை கொடுக்க வேண்டும், நேரம் துல்லிய நேரமாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, ஜாதகம் எழுதணும், பிறந்த நேரம் என்னங்க, அது ஒரு 10:30 மணி இருக்குங்க இப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த துல்லியமாக அந்த ஜாதகத்தை கணிக்க முடியாது. அப்போ இப்போ இந்த இயற்கை என்ன பண்ணுது பாருங்க,
அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிறந்து இந்த பூமியில் முதல் மூச்சு எடுக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே, அப்பொழுது அது என்ன ஆகுது, அம்மாவனுடைய அந்த உயிர் இணைப்பிலிருந்து தன்னுடைய மூச்சின் மூலமாக இந்த பூமியில் வாழ்க்கையை தொடங்குகிறது. அப்ப ஒரு குழந்தை இந்த பூமியில் தனியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய அந்த நேரம், அந்த நேரத்தில் இந்த கோள்களினுடைய நிலை என்ன, இந்த கோள்களினுடைய நுண்ணியமான நிலை என்ன, அந்த இடத்துல வரும்பொழுதுதான் அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் அது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை என்பது எப்படியெல்லாம் இருக்கிறது, எந்த கர்ம வினையெல்லாம் இந்த வாழ்க்கையில் வெளியிலே அது வெளிப்படக்கூடிய அளவில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்ப இந்த கோள்கள் இதை காட்டுகிறதா, அல்லது இப்படி கர்மவினை என்பது இப்படி இருந்தால் இந்த கர்மவினைக்கு இந்த கோள்களினுடைய நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்படுகிறதா என்று கேட்டால், இது இயற்கை தீர்மானம் செய்யக்கூடியது. இது மனித அறிவுக்கு எட்டாத ஒன்று. இன்னைக்கு விஞ்ஞான அறிவெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. இப்போதான் அவங்க ஜெனட்டிக் சயின்ஸு, நானோ டெக்னாலஜிக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் கர்மவினை என்பதையே அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சொன்ன முதல்லையே இந்த வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொன்னோம். ஒரு வினைப்பதிவு தான் இந்த உடலாக உருவெடுத்து பிறக்கிறதுன்னு சொன்னோம். இதை இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. இன்னைக்கு செயற்கை கருத்தரிப்பு மையம் வீதிக்கு வந்தாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தை, உங்களுக்கு என்ன வேணும், ஒரு குழந்தை வேணும். குழந்தை வேணுமா? குழந்தை வேணும்னு கூட சொல்றதில்லை. ஒரு குழந்தை ஒரு உருவத்தோடு அந்த குழந்தையின் உருவம் தான் வேண்டும், இந்த குழந்தையின் உடல் தான் வேண்டும் அப்படிதான் சொல்றாங்களே தவிர, அந்த குழந்தை வேண்டும், குழந்தை உருவம் அப்படிங்கிறது வேற, குழந்தை என்பது வேற. என்னங்க அது, இப்படியெல்லாம் பேசினா நாட்டம்? குழந்தை என்பது வேற என்ன, உருவம் என்பது வேற என்ன? உருவம் என்பது உருவம்தான். அந்த உருவத்தின் வழியாக என்னென்ன தன்மைகள் வெளிப்படுகிறது, என்னென்ன குணங்கள் வெளிப்படுகிறது, அதெல்லாம் எங்க இருக்கு? அது ஏன் வித்தியாசப்படுது? அப்ப அது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? அது அங்கே ஜெனட்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணுது, ஒரு உடலை மட்டும் உருவாக்கி கொடுப்பதற்கு இத்தனை கருத்தரிப்பு மையங்கள் வந்துவிட்டன. ஆனால் அவைகளுக்கு இந்த கர்ம வினையோ, இந்த கர்ம வினையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த குணம் என்பதோ அது தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்என்ஏ டிஎன்ஏ அந்த அளவுக்கு தான் போயிருக்காங்க. இப்போ குரோமோசோம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த அளவுக்கு விஞ்ஞானம் போயிருக்கு. இப்போ சமீபமாக ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? இப்போ டிஎன்ஏலேருந்து நுருகி போனோம்னா ஆர்என்ஏ. என்ன சொல்றாரு, இந்த ஆர்என்ஏ என்பதை அதில் நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த ஆர்என்ஏல ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா டிஎன்ஏல சேஞ்ச் வருதுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை மாற்ற முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, என்னத்தை மாத்திரம், என்ன இருந்துச்சு, என்ன மாத்திரம், இன்னும் நுணுகி போல. ஆக அப்படி வரும்போது இந்த கர்மவினை பதிவு இப்படி இருந்தால் அது இந்த கோள்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பிறக்கும் என்பதுதான் விதி. ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த கோள்கள்லாம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தால்
இந்த குழந்தை இப்படி இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல ஜோதிடர்களுக்கு முதல்ல நம்ம இதை புரிய வைக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கு புரியலைனாலும் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஜோதிடர்களுக்கு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறோம், இந்த கோள்கள் எல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்தால் இந்த குழந்தை இப்படி வாழும், இது தவறு, அப்படியெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. நீ எப்படி மாற்றி பார்க்கணும், இந்த குழந்தை இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தன்மை இருக்கக்கூடிய இந்த குழந்தை இந்த கோள்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் பிறக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம், அது நார்மல் டெலிவரி ஆகும்போது அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையின் தன்மைக்கு தகுந்தாற்போல்தான் அந்த நேரம் நிச்சயிக்கப்படுகிறது. குழந்தை பிறக்கிற நேரம் இதை நிச்சயிப்பது இயற்கை. ஆனால் இன்றைக்கி நம்ம விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நம்ம என்ன ஒன்று சிசேரியன் பண்ணி எடுக்கிறதுங்கிறதுக்கு வந்துட்டோம். சிசேரியன் பண்ணி எடுக்கிறதுனா முடியாத பட்சத்துக்கு சிசேரியன் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறோம், நம்ம இந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணி எடுத்து விட்டால் இந்த குழந்தையினுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமாக ஆக்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அந்த பலன் சரியாக வாழ்க்கையில் வராது. ஜாதகத்தில் ஒரு பலன் சொல்லுவோம், ஆனால் அது நடக்கிறது வேற மாதிரி தான் நடக்கும். ஏன், நீங்கள் சரியாக துல்லியமாக அதை கணிக்கவில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தை துல்லியமாக கணித்தால்தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாது. அப்போ இப்போ நாம நேரத்தை நிர்ணயம் செய்து எடுத்தால் கண்டிப்பாக அது நடக்காது, அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரண்பாடாகத்தான் இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் நேரம் குறித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறதே அது இறை துரோகம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஜோதிடத்தை கேட்பாங்க, எந்த நேரத்தை குறித்து கொடுங்கன்னு கேட்பாங்க. இது இறைவன் செய்ய வேண்டியதை நான் செய்வதாக எடுத்துக்கொள்வதான இறைவனுடைய மாறிவிடும் என்று நாம சொல்லணும். நம்ம பணத்துக்காக அந்த வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். இது நம்மளுடைய கர்ம வினையாக மாறிவிடும், நம்மளுடைய சந்ததியை பாதிக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்ப இது இயற்கையினுடைய வேலை என்பதை புரிந்து கொண்டு இவ்வாறு துல்லியமாக கணக்கீடு செய்ய வேண்டும். அப்ப இந்த கேபி சிஸ்டத்தில், ஸ்டெல்லார் சிஸ்டத்தில் ஒரு ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்று சொல்லும்போது நிமிடம், ஒரு அரை நிமிடம் வித்தியாசம் இருந்தால் கூட ஜாதகம் மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ஒன்னாதான் தெரியும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன உதாரணமாக இதை புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு நாட்டில் ஒரு மன்னர், அவர் இந்த மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை மன்னரிடமே கேட்டால் அவரே தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு டைமிங் கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு மன்னர் இப்போ இது மக்களுடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்க்கும் நாள், குறை தீர்க்கும் நாள்ங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் தீர்க்கும் நாள்னு ஒருத்தர் வச்சிருக்கிறார். அப்போ மன்னர் உட்காண்டாரு. உட்காரும்போது ஒரு அன்பர் வர்றார், ஒரு 3 பொம்மையை கொண்டு வர்றார். 3 பொம்மையை கொண்டு மன்னரிடம் காமிக்கிறார். இதில் என்ன சந்தேகம் உனக்குன்னு கேட்குறாரு. நான் 3 பொம்மை, வித்தியாசமான பொம்மை செய்து தர சொல்லி இந்த பொம்மை செய்பவருடன் சொன்னேன். அவர் இந்த 3 பொம்மையும் செஞ்சு கொடுத்தாரு. இந்த 3 பொம்மையும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டார். இதில் இப்போ என்ன சந்தேகம்? 3 பொம்மையும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாருன்னு சொல்ற, இப்போ என்னிடம் என்ன கேள்வி என்று கேட்கிறார். இப்போ ஏயா இப்படி 3ஐயும் ஒரே மாதிரி செஞ்சேன்னு செய்தவரிடம் போய் கேட்க வேண்டியதானே, என்னிடம் கேட்கிறாயே? நான் அவரிடம் போய் கேட்டேன். இந்த 3 பொம்மையும் வித்தியாசமான பொம்மை என்று அவர் சொல்லிவிட்டார். எனக்கு பார்க்கும் போது எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அதனால தான் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு நான் மன்னரிடம் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே மன்னர் என்ன பண்ணாரு, சரி உன் சந்தேகத்தை தீர்த்துடலாம்ப்பான்னு சொல்லி அந்த 3 பொம்மையும் டேபிளில் வச்சுட்டாங்க. என்ன பண்ண சொல்றாரு, ஒரு மெல்லிய வெள்ளி கம்பியை கொண்டு வர சொல்றார். மெல்லிய வெள்ளி கம்பி கொண்டு மன்னரிடம் கொடுத்துட்டாங்க. இந்த மன்னர் என்ன பண்றாரு,
அந்த வெள்ளி கம்பியை முதல் பொம்மையினுடைய வலது காதில் உள்ள விடுறாரு. அந்த கம்பி கொஞ்சம் தூரம் போச்சு. போன பிறகு அதுக்கப்புறம் அந்த கம்பி போகலை, அப்படியே வெளியில் எடுத்துட்டார். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த கம்பி போச்சு, அதுக்கப்புறம் போகவில்லை. சரி, அடுத்து இரண்டாவது பொம்மையினுடைய வலது காதில் அந்த கம்பியை விடார். அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே உள்ளே போய் இடது காது வழியாக அந்த கம்பி வெளியே வந்துருச்சு. அப்போ இது இரண்டாவது பொம்மைக்கும் முதல் பொம்மைக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டாரா? கண்டுபிடிச்சிட்டார். மூணாவது பொம்மைக்கு போகிறார், வலது காதில் கம்பியை விடுறார். அது அங்கே போய் என்ன பண்ணுது, வாய் வழியாக அந்த கம்பி வெளியே வருது. அப்போ இவர் சொல்கிறார், மன்னர் சொல்கிறாரு, இந்த மூணு பொம்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இங்கே தான்ப்பா வித்தியாசம் இருக்குன்னாரு. அப்போ முதல் பொம்மை என்ன பண்ணுது, இதெல்லாம் சின்ன குழந்தைகள் கூட இந்த ஒரு தத்துவம் சொல்கிற மாதிரி சொல்லலாம், கதைகள் மாதிரி சொல்லலாம். முதல் பொம்மை என்ன பண்ணுது, இந்த காதில் வாங்கி அந்த காதிலே விட்டுருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, நான் சொல்கிறத கவனிக்கிறியாடா அப்படின்னு கேட்பாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதிலே விடுறவங்க கொஞ்சம் பேர், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறவங்க கொஞ்சம் பேர். அந்த மூணாவது பொம்மை இருக்கு பாருங்க, இந்த காதில் வாங்கி உள்வாங்கி கரெக்டாக சொல்லுது பாருங்க. டீச்சர் கேள்வி கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லுவான். அப்போ இந்த காதில் வாங்கி இங்கே சொல்கிறது. சில பேர் இன்னும் என்ன வேற மாதிரி சொல்லலாம். எப்படி தெரியுங்களா, எங்கேயாவது சமுதாயத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, அதெல்லாம் துன்பத்தை போக்கணும், ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிடுவார். இன்னொருத்தர் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இந்த மூணாவது பொம்மை இருக்கே என்ன பண்ணும், அது இந்த காதில் வாங்கி அதை இதன் மூலமாக அங்கே ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அதை செய்யணும்னு சொல்லும். அப்போ இந்த மூணாவது பொம்மைங்கிறது ஒரு நல்ல தன்மை வாய்ந்த பொம்மை அப்படின்னு இந்த வித்தியாசப்படுத்தி காமிப்பார். இப்போ இந்த வித்தியாசம் மேலோட்டமாக பொம்மையை பார்க்கும்போது தெரிஞ்சா, கம்பியை விட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. அதே போல் நீங்கள் அப்படியே ஜாதகத்தை கணிச்சு ராசி கட்டத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 மணிக்கு குழந்தை பிறந்துச்சு சென்னையில், 10 மணிலேருந்து 10:15 வரைக்கும் ஒரு 50 குழந்தை பிறந்திருக்கும் சென்னையில். அத்தனை ஆஸ்பத்திரி ஒவ்வொரு குழந்தையும், நம்ம ரெட்டை குழந்தைய விட்டுருங்க, அங்கே இருக்கக்கூடிய 50 ஆஸ்பத்திரியில் 50 குழந்தை பிறந்திருக்கும். 10லேருந்து 10:15 வரைக்கும் எல்லா பேருக்கும் ஒரே ராசி, ஒரே லக்கினம், அதே கிரகங்கள், அதே திசாபுத்தி, எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. 50 குழந்தைக்கு வித்தியாசமே தெரியலையே. என்ன நமக்கு ஒரு நல்ல நேரம்னா, இந்த 50 குழந்தையினுடைய பெற்றோர்களும் 50 ஜோசியத்தை போகிறாங்க. அதனால் நமக்கு தெரியல, வித்தியாசமே தெரியல. இதில் 5 பேர் ஒரே ஜோசியத்தை வந்தாருனா தான் தெரியும் என்னங்க இது அதே ஜாதகம் தான், அதுக்கு வேற மாதிரி பலன், இதுக்கு வேற மாதிரி பலன். அப்போ தான் நம்ம குழம்பிடுவோம். இப்போ அந்த குழப்பம் நமக்கு வந்துருச்சு. உடனே ஜோதிடர், நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்னா என்ன பண்ணுவார், உடனே அங்கே மேலே அப்படி தாங்க இருக்கும், உள்ளே போய் பாருங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அதில் ஒரு 3 ஜாதகம் அங்கேயும் உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கும். ஆஹா, உடனே என்ன பண்ணுவார், நட்சத்திரத்தில் பார்த்தா தெரியும், உபநட்சத்திரத்துக்குள்ளே போகணும், உள்ளே போனால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆக இப்போ அந்த துல்லியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோதிடர் தன்னுடைய திறனை வளர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ எல்லாம் என்னென்னா, இன்னைக்கு இந்த துல்லியமாக கணக்கு போடுறதுக்கு, ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்துருச்சு, இப்போ ஏஐ கூட வந்துருச்சு, அது கணக்கு போட்டு சொல்லிடும். இப்போ நமக்கு இந்த வேலை இல்லை. இப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அந்த பலனை ஆய்வு செய்து நுணுக்கமாக துல்லிய பலனை எடுப்பது எப்படி அப்படிங்கிற ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய வேலை ஜோதிடர்கள்ட்ட இருக்கு. அப்போ இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேலையெல்லாம் அது பார்த்துருது. ஆக இந்த துல்லியமாக பலனை எடுக்கக்கூடிய ஞானத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அந்த ஜோதிடர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நிற்க முடியும். மற்றவங்கள இன்னும் கொஞ்ச நாள் காணா போயிடுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் நீங்கள் இந்த அளவுக்கு திறமை இருக்கிறவங்க தான் நிற்க முடியும், மற்றவங்களாம் வெளியே போக வேண்டியதான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதே போல் ஜோதிடர்கள்லையும் என்ன ஆயிரும், இந்த அளவுக்கு நுணுகி அந்த தன்மையை அப்படி ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய திறமை வளர்த்து கொண்டவர்கள் மட்டும்தான் நிற்க முடியும், மற்றவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆக ஜோதிடர்கள் அனைவரும் இந்த பலன் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய
அந்த தன்மையையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு, நுணுகி சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அனைவரும் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையிலே இந்த ஜோதிட கலையை அவர்களுடைய பயன்பாட்டுக்கு நாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அளவில் இதை எடுத்து செல்லுங்கள். அனைவரும் அப்படி எடுத்து சொல்ல வேண்டும், எல்லோரும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட கருத்தரங்கள்லாம் நடத்துகிறாங்க. இல்லாட்டி அவங்கவுங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கருத்தரங்களை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்னும் நிறைய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் அவர்களுடைய அனுபவத்தெல்லாம் சொல்ல போகிறார்கள். ஆக எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு இன்னும் ஆழமாக இந்த சமுதாய பணியை தொடர வேண்டும் என்று அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை திரு நன்மணி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக கரூரிலிருந்து